ஓம் சாந்தி. இன்றைய சாகார முரளியின் முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 23/7/2025. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது தனிமையில் அமர்ந்து விசாசாகர் மந்தன் செய்யுங்கள், அதாவது சிந்தனை கடலை கடையுங்கள். என்ன பாயிண்ட்டுகளை கேட்கிறீர்களோ அதை ரிவைஸ் செய்யுங்கள். கேள்வி: உங்களுடைய நினைவு யாத்திரை எப்போது முடிவுக்கு வரும்? பதில்: எப்பொழுது உங்களுடைய எந்த ஒரு கர்மேந்திரியமும் ஏமாற்றாமல் இருக்கிறதோ, கர்மாதீத் நிலை ஆகிவிடுகிறதோ, அப்பொழுது நினைவு யாத்திரை முடிவு பெறும். இப்பொழுது நீங்கள் முழு முயற்சி செய்ய வேண்டும். நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது. சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆகி அமர்ந்திருக்கிறீர்களா? அரைக்கல்பமாக நாம் தேக அபிமானியாக இருந்துள்ளோம் என்பதை குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. தன்னை ஆத்மா என உணர்ந்து அமர்ந்திருங்கள் என பாபா புரிய வைக்கிறார். அப்பொழுதுதான் தந்தையின் நினைவு வரும். இல்லையென்றால் மறந்து விடுவீர்கள். நினைவு செய்யவில்லை என்றால் யாத்திரை எப்படி செய்ய முடியும்? பாவங்கள் எப்படி நீங்கும்? நஷ்டம் ஏற்பட்டுவிடும். இதை அடிக்கடி நினைவு செய்யுங்கள். இது முக்கியமான விஷயமாகும். அதனால் பேசிக் ஆத்மா. அதனால் அடிக்கடி ஆத்மான்ற அந்த உணர்வுக்கு வாங்கன்றார். பாபாவோ அநேக விதமான யுக்திகளை சொல்கிறார். தவறு எது, சரி எது, இதுவும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. தந்தைக்கு மகிமை செய்கின்றனர் என்ற போதிலும் அது தலைகீழான மகிமை. உண்மையில் கிருஷ்ணரின் மகிமையையும் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. அவரை வைகுண்ட நாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. வைகுண்டம்னா சொர்க்கம், நாதன்னா தலைவன். சரி, ஓகே, அவர் சொர்க்கத்துக்கு தலைவராக இருக்கார். அப்புறம் திரும்பியும் கிருஷ்ணரை திரிலோகி நாதர் அப்படின்னு பாடுறாங்க இல்லைங்களா? அவர் எப்படி திரிலோகநாதர் ஆக முடியும்? 3 உலகம், மூலவதனம், சூட்சுமவதனம், ஸ்தூலவதனம். இப்போ குழந்தைகளாகி உங்களுக்கு புரிய வைக்கப்படுது. நீங்கள் பிரம்மாண்டத்துக்கு எஜமானர் ஆகிறீங்க. நான் பிரம்மாண்டத்துக்கு எஜமானர்னு கிருஷ்ணர் அங்கே சத்தியுகத்தில் புரிஞ்சு கொண்டிருப்பாரா என்ன அப்படின்னு பாபா கேட்குறாரு. இல்லைங்களா? அவர் வைகுண்டத்தில் இருந்தார். புது உலகமாகிய சொர்க்கம்தான் வைகுண்டம்னு சொல்லப்படுது. ஆக உண்மையில் திரிலோகிநாத் அப்படின்னு யாரும் கிடையாது. பாபா சரியான விஷயத்தை தான் சொல்லி புரிய வைக்கிறாரு. அதாவது 3 உலகத்துக்கும் தலைவன் அப்படின்னு யாரும் கிடையாது. நமக்கு இப்போ அந்த ஞானம் இருக்குது. அதனால் அந்த டைட்டில் பாபா நமக்கு கொடுக்குறாரு, அவ்வளோதான். 3 உலகங்களோ உள்ளன. பிரம்மாண்டத்தின் மாலிக் சிவபாபாவும் இருக்கிறார், நீங்களும் இருக்கிறீர்கள். சூட்சும வதனத்தின் விஷயமோ கிடையாது. ஸ்தூல உலகத்திலும் அவர் மாலிக் கிடையாது. யார்? சிவபாபா. சொர்க்கத்திற்கும் நரகத்துக்கும் கூட ஒரு எஜமானர் கிடையாது. ஏன்னா சொர்க்கத்தின் எஜமானர் கிருஷ்ணர், நரகத்தின் எஜமானர் ராவணன். இது ராவண ராஜ்யம், அசுர ராஜ்யம்னு சொல்லப்படுது. ராவணனுக்கு 10 தலை காட்டுறாங்க. 5 விகாரங்கள் பெண்ணினுடையது, 5 விகாரங்கள் ஆணினுடையது. இப்பொழுது 5 விகாரங்களோ அனைவரிடமும் உள்ளது. அனைவருமே ராவண ராஜ்யத்தில் உள்ளனர். இப்பொழுது நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆகிக்கொண்டு இருக்கிறீர்கள். பாபா உயர்ந்த உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தனிமையில் அமர்வதன் மூலம் இது போன்ற விசாசாகர் மந்தன் நடைபெறும். இப்படி அந்த உலகாய படிப்பில் கூட மாணவர்கள் தனிமையில் புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் படிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இங்கே புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் படிப்பதற்கான அவசியம் கிடையாது. பாபா தினமும் முறையில் இது ஆழத்திலும் ஆழமான விஷயம், புது புது பாயிண்ட் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்லுவார் இல்லைங்களா? அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு பிறகு தனிமையில் போய் அமர்ந்து சிந்தனை செய்யுங்க அப்படின்றார். பாரஸ்புரியின் எஜமானர் லக்ஷ்மி நாராயணர் ஆவார்கள். இப்பொழுது நீங்கள் சுருக்கமாக நோக்கம், குறிக்கோள் என்ன என்பதை புரிய வைக்கிறீர்கள். பிரம்மா சரஸ்வதி ஒன்றும் அவர்களுக்குள் ஆண் பெண், அதாவது யுகல் ஜோடி என்பது கிடையாது. இவரோ பிரஜாபிதா பிரம்மா இல்லையா? பிரஜாபிதா பிரம்மாவை கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் என சொல்கின்றனர். சிவ பாபாவை பாபா என்று மட்டுமே சொல்கின்றனர். மற்ற அனைவருமே சகோதரர்கள். இந்த அனைவரும் பிரம்மாவின் குழந்தைகள். அனைவருக்கும் தெரியும் நாம் பகவானின் குழந்தைகள், சகோதரர்களாகிறோம் என்பது. ஆனால் அவர் இருப்பது நிராகாரி உலகத்தில். இப்பொழுது நீங்கள் பிராமணர் ஆகியிருக்கிறீர்கள். இதன் பெயர் பிறகு புருஷோத்தம சங்கமயுகம் என வைக்கப்பட்டுள்ளது. சத்யுகத்தில் இருப்பவர்கள் புருஷோத்தமர்கள், அதாவது ஆத்மாக்களே உத்தமமானவங்க, உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க.
இவை மிகவும் அற்புதமான விஷயங்கள். நீங்கள் புது உலகத்திற்காக தயாராகி கொண்டு இருக்கிறீர்கள். இந்த சங்கம யுகத்தில்தான் நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகிறீர்கள். உத்தமத்திலும் உத்தமமான நம்பர் 1 லக்ஷ்மி நாராயணர் ஆவர். பிறகு நம்பர் வார் குழந்தைகளாகி நீங்கள் ஆவீர்கள். சூரியவம்சி குலத்தை உத்தமம் என சொல்வார்கள். நம்பர் 1 அதுதான். மெதுமெதுவாக கலைகள் பிறகு குறைந்து கொண்டே போகும். இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் புது உலகத்தின் முகூர்த்தம், அதாவது நல்ல ஆரம்பம் செய்கிறீர்கள். எப்படி புது வீடு தயாராகிறது என்றால் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், முகூர்த்தம் செய்கிறார்கள். குழந்தைகள் நீங்களும் புது உலகத்தை பார்த்து குஷி அடைகிறீர்கள். பாபா நமக்காக புது வீடு சொர்க்கத்தை கட்டிகிட்டு இருக்கார், தயார் பண்ணிகிட்டு இருக்கார். ஆக நீங்கள் முகூர்த்தம் செய்கிறீர்கள். எழுதப்பட்டும் உள்ளது, தங்க மலர்களின் மழை பொழிவதாக. குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு குஷியின் அளவு அதிகரிக்க வேண்டும்? உங்களுக்கு சுகம், சாந்தி இரண்டுமே கிடைக்கிறது. வேறு யாருக்கும் இவ்வளவு சுகம் மற்றும் சாந்தி கிடைப்பது இல்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு அளவற்ற குஷி உள்ளது. நாம் முயற்சி செய்து உயர்ந்த பதவி பெறப்போகிறோம் என்று. அதிர்ஷ்டத்தில் எது உள்ளதோ அது கிடைக்கட்டும். பாஸாக வேண்டும் என்று இருந்தால் பாஸ் ஆகட்டும் என்று அப்படி இல்லை. ஒவ்வொரு விஷயத்துலையும் அவசியம் முயற்சி செய்யணும் அப்படின்றார். முயற்சி செய்யவில்லை என்றால் அதிர்ஷ்டத்தில் உள்ளபடி நடக்கட்டும் என சொல்லி விடுகின்றனர். பிறகு முயற்சி செய்வதே நின்று விடுகிறது. பாபா சொல்கிறார், மாதாக்களாகிய உங்களை எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக்குகிறேன். பெண்களுக்கு எல்லா இடங்களிலும் மதிப்பு உள்ளது, வெளிநாடுகளிலும் மதிப்பு உள்ளது. ஆனால் இங்கே பெண் குழந்தைகள் பிறந்து விட்டால் தரமற்ற கட்டில் செய்து விடுகிறார்கள். அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக பண்ணுறாங்க அப்படின்றார். உலகம் முற்றிலும் அழுக்காக உள்ளது. உலகத்தில் சாந்தியை விரும்புகின்றனர். நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணரின் சித்திரத்தை காட்டுங்கள். இவர்களின் ராஜ்யம் இருந்த பொழுது தூய்மை, சுகம், சாந்தியும் இருந்தது. உலகத்தில் சாந்தியோ இருந்தது இல்லையா? இப்பொழுது எவ்வளவு ஏராளமான தர்மங்கள் உள்ளன. அப்போ ஒரே தர்மம் தான் இருந்தது. அதனால் உலகத்தில் தூய்மை, சுகம், சாந்தி எல்லாமே நிரம்பி இருந்தது. ஆனால் இப்போ நிறைய தர்மங்கள் இருக்குது. அப்போ இந்த தமோ பிரதான உலகத்தில் சாந்தி எப்படி இருக்க முடியும்? உலகத்தில் சாந்தியை பகவான் தான் உருவாக்க முடியும். உங்களுக்கு இந்த மாதிரி ராஜ்யம் வேண்டும் அல்லவா? மூலவதனத்திலோ உலகத்தின் சாந்தி என சொல்ல மாட்டார்கள். நாங்கள் ஆத்மாக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. உலகத்தில் சாந்தி இங்கே தான் இருக்கும் இல்லையா? தேவதைகளின் ராஜ்யம் முழு உலகத்திலும் இருந்தது. மூலவதனமோ ஆத்மாக்களின் உலகம். மனிதர்களோ இதையும் அறிந்து கொள்ளவில்லை. அதாவது ஆத்மாக்களுடைய உலகம் ஒன்று இருக்குது, அது மேலே இருக்குது அப்படின்னு தெரியாது. பாபா யுக்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அறையில் 8, 10 சித்திரங்களை சுவர் மீது மாட்டி வையுங்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தி பெற வேண்டும். அதாவது மனிதரிலிருந்து தேவதை ஆக வேண்டும் என்றால் வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறோம் என வெளியில் எழுதி வையுங்கள். அப்பொழுது அநேகர் வரத் தொடங்குவார்கள். தாமாகவே வந்து கொண்டு இருப்பார்கள். ஷிவபாபா வருகிறார் என்றால் நிச்சயமாக ஏதேனும் பரிசு பொருள் கொண்டு வருகிறார். ஒரே ஒரு தந்தை தான் இவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறார், பரந்தாமத்திலிருந்து. அதுவும் இந்த பாபா ஒரு முறை தான் வரார், 5000 வருஷத்துக்கு பிறகு. இவ்வளோ பெரிய அப்பா. இப்போ எப்படி ஒரு அப்பா ஃபாரின் போகிறார் அப்படின்னா போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்பொழுது குழந்தைங்களுக்கு gift வாங்கிட்டு வருவார். அதே போல் சிவபாபாவும் நான் உங்களுக்கு gift எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றார். அது சொர்க்கம் என்னும் பரிசு உள்ளங்கையில் பாபா நமக்காக கொண்டு வராரு. இவரை பிரம்மா, அதாவது இந்த பிரம்மாவை நீங்கள் பாபா அப்படின்னு சொல்கிறீங்க. பிறகு தாத்தாவும் ஆவார், முப்பாட்டனும் ஆவார். ஏன்னா சிவபாபா ஃபஸ்ட்டு பிரம்மா பாபாவை தான் அடாப்ட் பண்ணுறார். இப்போ அவர் மூலியமாக தான் குழந்தைகளாகி நாம் உருவாகிறோம். வம்சாவளி உள்ளது இல்லையா? ஆடம், ஆதிதேவ் என்ற பெயர்கள் உள்ளன. ஆனால் மனிதர்கள் புரிந்து கொள்வது இல்லை. குழந்தைகளாகி உங்களுக்கு பாபா புரிய வைக்கிறார். பாபா மூலம் சிருஷ்டி சக்கரத்தின் சரித்திர பூகோளத்தை அறிந்து கொண்டு நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆகி கொண்டிருக்கிறீர்கள். பாபா எவ்வளவு அன்போடும் ஆர்வத்தோடும் படிப்பு சொல்லித் தருகிறார். எனவே அந்த அளவிற்கு படிக்க வேண்டும் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை நாளாக உள்ளது.
காலையில் 2-3 மணி நேரம் அமர்ந்து கொள்ளுங்கள். பகல் நேர வருமானத்தை சரி செய்து விடுங்கள். முழுமையாக பையை நிரப்பிக் கொள்ளுங்கள். பாபா சொல்கிறாங்க, சத்யுக திரேதாவில் கல்பத்திற்கு முன் என்ன பார்ட் நடித்தீர்களோ அதையே இப்போதும் நடிப்பீர்கள். மேலோட்டமான புத்தி உள்ளவர்கள் இதையும் கூட புரிந்து கொள்ளவில்லை. யார் நுட்பமான புத்தி உள்ளவர்களோ அவர்கள்தான் நல்லபடியாக புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்க முடியும். அவர்களுக்கு உள்ளுக்குள் இந்த உணர்வு வருகின்றது, அதாவது இது முதலும் முடிவும் இல்லாமல் உருவாக்கப்பட்ட ஒரு நாடகம்ட்டு. இதை புரிந்து கொள்வதிலும் நேரம் பிடிக்கிறது. ஒவ்வொரு விஷயமும் பாபா விளக்கமாக புரிய வைக்கிறாரு. பிறகு கடைசியாக என்ன சொல்கிறார், முக்கியமானது நினைவு யாத்திரை தான், இதுக்கு தான் நீங்கள் கவனம் கொடுக்கணுன்றார். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்பதும் பாடப்பட்டுள்ளது. அப்புறம் இன்னொரு பாடலும் இருக்குது, இதுவும் ஞானக்கடல் அப்படின்னு. கடல் முழுவதையும் மையாக ஆக்கி, காட்டு மரங்களை எழுதுகோளாக்கி, வானத்தின் பரப்பை தாளாய் மாற்றி, வரைந்தும் முன்புகள் அடங்காது அப்படின்ட்டு. இப்போ நீங்களும் பாருங்கள், ஆரம்பத்துலேருந்து எவ்வளோ எழுதிக்கிட்டே வரீங்க. அந்த அளவுக்கு பாபா ஞானம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க, முக்கியமானது அதாவது தந்தை, ஒரு அப்பாவை தான் நினைவு செய்யணும். சிவபாபா இவருக்குள் பிரவேசமாகி உங்களுக்கு எவ்வளவு அன்போடு படிப்பு சொல்லித் தருகிறார். இதில் மிகையானது ஒன்றும் கிடையாது. பாபா சொல்கிறார், நான் பழைய சரீரத்தில் வருகிறேன். எப்படி சாதாரண ரீதியில் சிவபாபா படிப்பு சொல்லித் தருகிறார். எந்த ஓர் அகங்காரமும் கிடையாது. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் என்னை கூப்பிடுறீங்க, பாபா பதீத உலகத்தில் பதீத சரீரத்தில் வாங்க, எங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுங்க. ஆனால் நீங்கள் சத்தியுகத்தில் வாங்க, வைர வைடூரியங்களால் அந்த மாளிகையில் அமருங்க, உணவு சாப்பிடுங்க அப்படின்லாம் அங்கே என்ன கூப்பிடுறது இல்லை. நீங்கள் கூப்பிட்டாலும் நான் அங்கே சாப்பிட முடியாது, ஏன்னா நான் அபோக்தா இல்லைங்களா அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. முன்பு நீங்கள் என்னை அழைத்தீர்கள், உணவு சாப்பிடுங்கள் என்று 36 வகையான உணவுகள் படைத்தனர். இது மறுபடியும் நடைபெறும். இதையும் சரித்திரம் என்று தான் சொல்ல வேண்டும். கிருஷ்ணரின் சரித்திரம் என்ன? அவரோ சத்யுகத்தின் இளவரசர். அவரை பதீத்த பாவனர் என சொல்லப்படுவது இல்லை. பாபா இரவை பகலாக்கி விடுகிறார், அதாவது நரகத்தை சொர்க்கமாக ஆக்கிடுறாரு. அரைக்கல்பம் நீங்கள் ராஜ்யம் செய்கிறீர்கள் என்றால் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். பாபா செய்பவர் மற்றும் சேவிப்பவர். குழந்தைகளுக்காக எவ்வளவு அக்கறை உள்ளது. இதை அமைக்க வேண்டும், கட்டிடம் கட்ட வேண்டும் என்று. எப்படி லௌகீக தந்தைக்கு எல்லைக்கு உட்பட்ட சிந்தனைகள் உள்ளன, அதுபோல் எல்லையற்ற தந்தைக்கு எல்லையற்ற சிந்தனை உள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள்தான் சேவை செய்ய வேண்டும். நாளுக்கு நாள் மிகவும் சுலபமாக ஆகிக்கொண்டே செல்கிறது. எவ்வளவு விநாசத்திற்கு அருகில் கொண்டே இருக்கிறீர்களோ அவ்வளவு சக்தி கொண்டே இருக்கும். பாடப்பட்டும் உள்ளது, பீஷ்ம பிதாமகர் முதலானவர்களுக்கு கடைசியில் அம்பு தைத்தது என்று. இப்பொழுது அம்பு தைத்து விடுமானால் மிகவும் குழப்பம் ஏற்பட்டுவிடும். அவ்வளவு கூட்டம் சேர்ந்துவிடும், கேட்கவே வேண்டாம். சொல்கிறாங்க இல்லைங்களா, உட்காரத்துக்கு கூட நேரம் இல்லை, ரொம்ப டைட்டாக இருக்குன்னு. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதிகமான கூட்டம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி சொல்லப்படும் அப்படின்றார். எப்பொழுது அவர்களுக்கு அம்பு தைத்து விடுகின்றதோ அதன் பிறகு உங்களுடைய பிரபாவம் வெளிப்படும். குழந்தைகள் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் கிடைத்தாக வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், அதிகாலை நேரம், அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் மிகுந்த அன்போடும் ஆர்வத்தோடும் படிப்பை படிக்க வேண்டும். பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். அனைத்து கர்மேந்திரியங்களும் கட்டுப்பாட்டில் வருகிற மாதிரி அப்படி புருஷார்த்தம் செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட், சேவையில் சுகம், துக்கம், மானம், அவமானம், வெப்பம், குளிர் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் சேவையில் களைத்து போகக்கூடாது. 3 அடி நிலத்தில் கூட மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகம் திறந்து வைத்து வைரம் போல் ஆக்குகிற சேவை செய்ய வேண்டும். பாபா வரதானம் தராங்க.
உண்மையான ஆன்மீக சிநேகத்தின் அனுபவம் செய்விக்கக்கூடிய மாஸ்டர் அன்பு கடல் ஆகுங்கள். விளக்கம்: எப்படி கடலின் கரைக்கு சென்றால் குளிர்ச்சியின் அனுபவம் ஏற்படுகிறது, அதுபோல் குழந்தைகள் நீங்கள் மாஸ்டர் அன்பு கடல் ஆவீர்களானால் உங்கள் முன்னால் வரும் ஒவ்வொரு ஆத்மாவும் அனுபவம் செய்ய வேண்டும். என்னன்னா, மாஸ்டர் அன்பு கடலின் அலைகளின் அன்பின் அனுபவம் செய்வித்து கொண்டே இருக்கின்றன என்று. ஏனென்றால் இன்றைய உலகம் உண்மையான ஆன்மீக அன்பிற்காக ஏங்கி தவித்து கொண்டு இருக்கிறது. சுயநல அன்பை பார்த்து பார்த்து அந்த அன்பிலிருந்து மனம் விடுபட்டு விட்டது. எனவே ஆத்மீக சிநேகத்தின் சிறிது நேர அனுபவத்தையும் கூட வாழ்க்கைக்கான ஆதரவு என புரிந்து கொள்வார்கள். ஸ்லோகன்: ஞான செல்வத்தால் நிரம்பியவராக இருப்பீர்களானால் ஸ்தூல செல்வத்தின் பிராப்தி தானாகவே கிடைத்து கொண்டே இருக்கும். அவ்யக்த இஷாரா: எப்படி சத்யுக சிருஷ்டி பற்றி சொல்கிறார்கள், ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம், அதுபோலவே இப்பொழுது சுயராஜ்யத்திலும் கூட ஒரே ராஜ்யம், அதாவது சுயத்தின் சமிக்ஞையின்படி நீங்கள் அனைவரும் நடக்கிறீர்கள். அதாவது சுயத்துக்கு ஆத்மா நம்ம ராஜா இருக்கணும், நம்ம சொல்கிறது தான் இந்த மனம் புத்தி சம்ஸ்காரம் கேட்கணும். அப்படி இல்லாமல் மனம் தன்னுடைய மனதின் வழியை செலுத்தாமல், புத்தி தன்னுடைய நிர்ணய சக்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தாமல், சம்ஸ்காரம் ஆத்மாவை ஆட்டி படைப்பதாக இருக்கக்கூடாது. அப்போ தான் ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம்னு சொல்ல முடியும். ஆக அத்தகைய கட்டுப்படுத்தும் சக்தியை தாரணை செய்யுங்கள். இதுவே எல்லையற்ற சேவைக்கான சாதனமாகும். அச்சா. ஓம் சாந்தி.